ஒரு பெண் அழுதா உலகம் காது கொடுத்து கேட்கும். ஆண் அழுதா பலவீனமா நினைப்பாங்க. நீ ஆண் அழக்கூடாது அப்படின்வாங்க. அந்த எமோஷனலை கூட வெளியில கொண்டு போக விடாம பல இந்த உலகம் நம்மளை கட்டமைத்து இருக்கு. எல்லாத்துக்கும் சமம்னு சொன்னாலும் ஆணுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சியை புரிஞ்சுக்கிற இந்த உலகம் இல்லை. இந்த டிஜிட்டல் உலகத்துல பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, சமமா இருக்கு. ஆனா சட்டம் யாருக்கு துணையா இருக்குன்னா பெண்களுக்கு இருக்கு. நானே ஒரு வீடியோ மனைவிமார்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆண்கள் தான் சொல்லியிருக்கேன். உண்மைதான். பல பெண்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆண்களா இருக்கலாம். ஆனா சில ஆண்கள் உண்மையாக குடும்பத்துக்காண்டியும் அவங்க மனைவிக்காண்டியும் குழந்தைக்காண்டியும் அப்பா அம்மாக்காண்டியும் அவங்கள வருத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஆண்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. தீபாவளி வந்துச்சுன்னா அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறானோ இல்லையோ, வீட்டில் இருக்காங்க அத்தனை பேர்த்துக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. அவங்க கையில சரியான ஃபோன் இருக்காது. ஆனால் இமெயில நிறைய பொருள் வாங்கி தரக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு கேட்கக்கூட ஆட்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் ஒன்று பார்த்து செய்யக்கூடியது ஆண்கள். உனக்கு சிக்கன் வேணுமா, உனக்கு சண்டே இது வேணுமா, உனக்கு என்ன வேணும் கேட்டு கொடுக்கறது இந்த ஆண்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான், சைடு ஒர்க் என்ன பண்ணுறான், எப்படி கடன் அடைக்கிறான், என்ன லோன் கட்டுறான், அது யாருக்கும் தெரியாது. நைட்டில் நம்ம நல்லா தூங்குறோம். ஆனால் ஒரு ஆண் நைட்டு தூங்குவான்னு பார்த்தா தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டென்ஷன் இருக்கும், இஎம்ஐ பற்றி இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம் நிறையா இருக்கும், வைஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சொசைட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஆனால் அதை மீறி காலையில் எந்திரிச்சோன்னே சிரிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லா பிரச்சனையிலையும் அவன் நிற்பான். அவன் வேலை செஞ்சாதான் தனக்கு இந்த மாதம் வருன்றதுக்காண்டி தனக்குள்ள இருக்கிற ஆசை, தனக்குள்ள இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட விட்டுட்டு எல்லாத்தையும் தாங்கி கொள்றக்கூடிய ஆண் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உங்களை தப்பாக சொல்லும் போது கஷ்டம் வரும். ஆனால் அதை தாங்கி கொண்டு சில பேர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. எதுக்காண்டினா இந்த வேலையை விட்டோம்னா நம்ம ஃபேமிலி இந்த மாதம் கஷ்டப்படும், வாடகை கொடுக்க கஷ்டப்படுவோம், அடுத்து அவங்களுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ லோன் எல்லாமே யோசித்து அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அந்த வேலையில் இருந்து இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னும் இருக்கிறாங்க. நம்மளுக்காண்டி வாழக்கூடிய மனிதராக இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே நடக்கிறதும் செருப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்தா சில ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. தனக்குன்னு ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா தனக்கு செஞ்சால் அந்த செலவுக்கு வீட்டில் வேற ஏதாவது விஷயம் பண்ணலான்றது ஆணோட மனசாக இருக்கும். சில பேர் யோசிக்கிறது எப்படியாவது நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் ஒய்ஃபு கஷ்டப்படக்கூடாது, என் பையன் கஷ்டப்படக்கூடாது, என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அவங்க லைஃப்ல நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணணும், எப்படியாவது ஒரு வீடை கட்டணும். அது ஒரு வீடை கட்டி வைப்பாங்க. பேங்க்ல சுருகியா ஏதாவது பணத்தை சேர்த்து வைப்பாங்க. எப்படியாவது ஃபினான்ஷியலாக வீட்டை கொண்டு வரணுன்றது அந்த முனைப்பில் தான் தான் இருப்பாங்க. அவங்க குறிக்கோள் லைஃப்பில் எப்படியாவது ஒரு வீடாவது கட்டிடணும். அதை செய்வாங்க சில பேர். அவங்களோட எப்போ கல்யாணம் ஆகுதோ ஒரு ஆண் ஒய்ஃப்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் நம்ம சொந்த வீடு கண்டிப்பாக இருக்குன்னுவாங்க. சில பேர்லாம் மோஸ்ட்லி பாருங்க அந்த 50-60 வயசுக்குள்ளோ சில பேர்லாம் வீடு கட்டி முடிப்பாங்க. அந்த வைராகியத்தோட அந்த ஒரு விஷயத்த மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வேற எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. பல ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுற, ஏன் உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் உனக்கு 20 வயசுல பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் பல நண்பர்கள் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்துல இருக்க தான் செய்யறாங்க. அது பர்சன்டேஜ் என்னன்றது நம்ம தான் செக் பண்ணணும். சுத்தி இருக்கிறாங்க, நம்ம அவங்கள கவனிக்கிறோமான்றதை பார்த்தா இல்லை. அப்பாவாகவும் இருப்பாங்களாம், மகனாகவும் இருக்கலாம், ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்கள நீங்கள் கவனிச்சிங்களான்றதே தெரியாது. ஏதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுவோம்னா வீட்டில் முதல்ல இந்த 3 பேருக்குள்ளே தான் நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்கும். ஒன்றும் அப்பாட்ட சொல்லுவோம், இல்லை மகன்கிட்ட சொல்லுவோம், இல்லை ஹஸ்பண்ட சொல்லுவோம். அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு அந்த ஃபினான்ஷியலை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு செய்யக்கூடிய ஒரே மனிதன் அந்த ஆணாக தான் இருக்கும். அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருமா, என்ன இருக்கும், அதை யோசிக்கிறதுக்கு மனநிலை இருக்காது. எப்படியாவது அந்த வீட்டில் அது நடந்து தீரணுன்றத அந்த பாரத்தை வச்சுட்டு அவன் ஓட்டுவான் லைஃப்பை. ஒரு கார் மாதிரி தான் அவன், ஒரு டிரைவர் மாதிரி தான் இருப்பான். பின்னாடி பேசஞ்சர் அவன் ஃபேமிலியாக இருக்கும். அவங்க சொல்கிற இடத்துல வண்டியை நிப்பாட்டுறது, அவங்க சொல்கிற இடத்துல கேட்குறத வாங்கி தரது, திருப்பி காரை ஓட்டிக்கிட்டே போகிறது. அவனோட வேலை டிரைவிங் மாத்திரம் தான். அவங்க சொல்கிற இடத்துல எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறது தான் இந்த ஆணோட வேலை. இவன் தூங்குறானா இல்லை கரெக்டாக இருப்பானா, அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், எதுவுமே யாருக்குமே தெரியாது. கார் ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்றத இந்த உலகம் உருவாக்கி வச்சிருக்கு. அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் பகிர்ந்துறதுக்குள்ள ஒரு மனைவிட்ட பேசுறதோ, இல்லை ஒரு அம்மாட்ட பேசுறதோ, ஒரு அக்கா தங்கச்சிட்ட பேசுறதோ இந்த உலகத்துல இப்ப இல்லை. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோடது, அவங்க அக்காமார்கள், அவங்க சொந்தக்காரங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. தவிர ஒரு ஆண் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுறான்னா, ஏன்னா அங்கேயே இன்னொரு ஆண் அவன் பிரச்சனையில வரும்போது சும்மா சிரிச்சுட்டு அவன் நடந்து போயிட்டே இருப்பான். டீ கடையில மோஸ்ட்லி பாருங்க, டீ
கிளாஸை அப்படியே சிப் பண்ணாமையே யோசிச்சுக்கிட்டு சில பேர் சிகரெட் எடுத்துக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். பல பேர் அந்த நின்று கவனிச்சிங்கன்னா அந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, சில பேர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் யாராவது அவங்க பேசுகிறத பக்கத்தில் நின்று கேட்டோம்னா ஒன்றும் இல்லைன்னு என்னப்பா என்ன யோசிக்கிறேன்னு யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடும். ஒன்று ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது வந்திருக்கலாம், ஒன்று வீட்டில் ஏதாவது கேட்டிருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் ஓடும். மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஷியலில் தான் லாக் ஆவாங்க. இது போக நிறையா இப்போ ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறாருன்னா ஒய்ஃபுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் அம்மா கோச்சுக்கிறாங்க, அப்பா சைடில் கோச்சுக்குவாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணோம், அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா சொசைட்டி தப்பாக பேசும். ஏன் வந்த ஒய்ஃபை இப்படி விட்டுருக்க, ஒய்ஃப் வீட் சைடு ஏதாவது பேசுவாங்க. அப்போ இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கே அவனுக்கு ஒரு ஆட்டமாக இருக்கும். ஆக்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுரம் போலியாக நடிச்சு அவன் இயல்பான வாழ்க்கையாக வாழாமல் இவங்களுக்காண்டியே பொசிஷனை எடுத்து வளர, அம்மா அப்பாக்காண்டி ஒரு பொசிஷன் எடுக்கிறது, ஒய்ஃபுக்காண்டி ஒரு பொசிஷன் எடுக்கிறது, குழந்தைங்களுக்காண்டி ஒரு பொசிஷன் எடுக்கிறது, இப்படியே அவன் போகும்போது அவன் வாழ்க்கை 25 வயசில் இருந்த யோசித்த வாழ்க்கை இன்னைக்கு 50 வயசு ஆகும். திரும்பி பார்க்கும்போது இந்த 25 வருஷம் கடந்து நிற்கும். அப்போ அவனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது தோணாது. எதுக்கு எந்திரிக்கிறோம், எப்படி போகிறோன்றதே நிறைய தோணாது. சில பேர்லாம் அந்த ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஷர்ட் போட்டிருப்பாங்க. முன்னாடி இதே தான் நம்ம 25 வயசு முன்னாடி அவங்க ஏதாவது ஃபோட்டோ பார்த்தோம்னா அவ்வளோ கிளாரிட்டியாக சில பேர் இருப்பாங்க. அந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்சாக இருப்பாங்க. நீங்களா அப்படின்னு நம்ம பசங்களே கேட்பாங்க. அப்போ அந்த ஆணுக்குள்ளே இருக்கிறது எல்லா சாக்ரிஃபைஸ், பெண் சாக்ரிஃபைஸாக இருந்தாலும் ஆணோட சாக்ரிஃபைஸ் புரிஞ்சுக்கிறது இந்த உலகம் இல்லை. சட்டமே யாருக்கு துணை நிற்குது, ஒரு பெண்ணுக்கு இருக்கு. ஆணுக்கு ஏதாவது பிரச்சனைனா சட்டம் வராது. அது உள்ள எல்லா நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் இமிடியேட்டா கொடுக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும். ஒரு ஆணுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கு, ஒரு பெண்ணினால் ஆயிருக்கு, இந்த டவுரி பிரச்சனையில் ஒரு ஆணை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எந்த கேஸ் ஃபைல் ஆனாலும் ஆணுக்கு சப்போர்ட் வராது. மெயின் சப்போர்ட் யாருக்கு வரும், ஒரு பெண்ணுக்கு தான். நீ பண்ணியிருப்ப, நீ அப்படி இப்படின்றத அந்த ஆணை பற்றி இந்த உலகம் பேசும். உங்கள் லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வேணால் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு பெண்ணாக இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடந்துருக்கலாம். அப்பாவோட பிரச்சனையும் மகனோட பிரச்சனையும் கணவனோட பிரச்சனையும் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இது எங்கேயாவது யாராவது கவனிச்சு பார்த்துருக்காங்களான்னு பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க, நான் என் மனைவிக்கு வந்து கணவருக்கு நான் துணையாக இருக்கேன். ஆனால் உண்மையாக அந்த கணவனுக்கு பல ஆசை இருக்கும், பல விஷயங்கள், சின்ன 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 ஆசைகள்லாம் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களோட ஆசை என்னன்றது அந்த ஆணுக்கு தெரியும். அதை உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாம் சரி, அவங்க செய்யக்கூடியது அந்த ஆண். அவனை ஒரு கல்லா நினைக்காம அவனை ஒரு மனிதனாக நினைக்கணும். அவன் கொடுக்குற ஒரு ரோபோ கிடையாது ஒரு ஆண். அவன் ஒரு மனுஷன்றது நினைவு யாருக்கா வரணும். அவனுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குமே, அவனுக்குள்ளே ஒரு எமோஷனல் இருக்குமே, அவனுக்குள்ளே ஒரு கண்ணீர் இருக்குமே. அவனோட பெயின் என்ன, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு காய்ச்சல் இது வாங்கினாலும் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பேராசிட்டமால் வாங்கி சாப்பிட்டு படுக்கக்கூடிய ஒரு ஆண் இருப்பாங்க. அங்கே போய் நான் ஒரு 500 ரூபா கொடுக்குறது போல நான் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சளி பிடிச்சிருந்தாலும் இது பண்ணாலும் வேலைக்கு போகக்கூடிய ஆண் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை வருத்திக்கிட்டு வாழக்கூடிய உலகத்தில் இந்த பூமியில் இன்னும் ஆண் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு பணம் தேவையில்லை, ஒரு சில வார்த்தைகள் தான் தேவை. அதை நம்ம சொல்லணுன்றேன். நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஒரு 3 வார்த்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நன்றி, இதை சொல்லுங்களேன். ஆனால் அவ்வளோ பூரிப்பாக எந்திரிச்சு இன்னும் பூஸ்ட் ஆகி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்ஸ்ன்ற ஒரு உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்க எங்களுக்காண்டி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல பாருங்க. ஒரு ஆணுக்கிட்ட, அப்பா கிட்ட சொல்லுங்க, கணவன்கிட்ட சொல்லுங்க, ஒரு மெச்சூரான பையன்கிட்ட சொல்லுங்க. இது அவங்க உங்கள்கிட்டேருந்து வேற எதுவுமே கேட்கல. நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கல, நல்ல வார்த்தையை அன்பா அரிசனையா ஒரு வார்த்தை. இதை சொல்லும் போது ஆணுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களேன்றவன் தோணும். அவங்க கஷ்டத்தில் போய் நீங்கள் பங்கெடுங்கன்னு சொல்லலை, அவங்க கூட சேர்ந்து வேலை பாருங்கன்னு நான் சொல்லலை. அவங்ககிட்ட இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி பாருங்க. அப்பாட்ட மாத்திரம் சொன்னீங்கன்னா அவர் அந்த சிரிக்கிறது, அந்த கண்ணீர் லைட்டாக வர்றது உங்ககிட்ட, அது அப்படியே நடந்து அவங்க ஓகேம்மா பரவாயில்ல அப்படின்னு தள்ளி விட்டு அவங்க நடந்து போவாங்க பாருங்க. அந்த ஸ்லைட் ஸ்மைல் உங்கள்கிட்ட வரும்போது, ஒரு ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அங்கே நிற்கிறது. ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாமே அழுகிறது, அப்போ அந்த எமோஷன் வெளில வரும். இது சொல்லி பாருங்க, அப்பாட்டியோ ஒரு கணவன்கிட்டையோ ஒரு மகன்கிட்டையோ சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவனோட வேதனை என்னன்றது. இந்த 3 வார்த்தை, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படுற, நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். ஆணுக்கு தேவை பணம் கிடையாது, உங்கள் அன்பான வார்த்தை. அவங்க பெரிய சப்போர்ட்லாம் பண்ணி நில்லுங்கலாம் சொல்லலை, லைஃப்பை ஆணை புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். சுற்றி பாருங்களேன், உங்களை சுற்றி எத்தனை ஆண்கள், நிறைய மோசமானவங்க இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதர்கள் ஆண்கள்லேயும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன சம்பளத்தில் வாழ்ந்தாலும்
ஒரு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற ஒரு கணவன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன வேணா அவங்கள பற்றி என்னடா இப்படி கஞ்சத்தனமாக இருக்கான் அப்படி இருக்கான்னு உங்களுக்குலாம் தோணலாம் சில ஆண்கள் வேலை பார்க்குற இடத்துல. ஆனால் அவங்க ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. தண்ணியை வருத்திக்கிட்டு பண்ணுறத உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி சில பேர்லாம் ஃபாரினில் போய் வேலை பார்த்து அந்த துபாய், மஸ்கட்டு, அந்த அரேபிக் கண்ட்ரியில் அவங்க வேலை பார்த்துட்டு அது இந்தியாவில் கொண்டு வந்து அவங்க படிப்பறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு வீடு கட்டி நம்மளை வாழ்ந்து திருப்பி அந்த வேலைக்கு போவாங்க. திருப்பி இது மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம். இந்தியாவில் நிறைய இடத்துல அது நடக்குது. அது தமிழ்நாட்டில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்கள் கூட இருக்கிறது அந்த 1 மாதம் தான், ஆனால் மிச்சம் 11 மாதம் அவங்க கஷ்டப்படுவாங்க. சில பேர்லாம் ஏன் 3 வருஷம்லாம் அங்கே இருப்பாங்க, 4 வருஷம். சில பேர்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் 8 வருஷம் கழிச்செல்லாம் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ கொரோனாவுக்கு முன்னாடி போனவங்க கொரோனா முடிஞ்சு இப்போல்லாம் வந்தவங்க இருக்காங்க 2026. அப்போ அவங்க நோக்கம் என்னன்னா இன்னும் சம்பாதிப்போம். அவங்க 20 வருஷம் ஃபாரின்ல இருப்பாங்க, சம்பாரிச்சு இங்கே வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் போய் இது பண்ணுவோம், இன்னும் நிறையா பணம் சேர்த்து வைப்போன்றதெல்லாம் போய் வேலை பார்ப்பாங்க. கஷ்டப்படுவாங்க, அங்கே போய் அந்த வெயிலில் கஷ்டப்படுவாங்க. சின்ன ரூம்குள்ளே படுத்திருப்பாங்க. இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறத நம்ம யோசிச்சோம்னாலே ஆண்கள் நிச்சயமாக ஒரு கடமைய உணர்ச்சியோட ஃபேமிலிக்காண்டி வாழக்கூடிய பல ஆண்கள் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு தான் நான் சமைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்களுக்கு நான் எதிரி கிடையாது. பெண்கள் பற்றி நான் ஆதரவாக பேசினாலும், ஏன்னா நானே ஒரு ஆண் தான். இன்னைக்கு நான் உட்காந்து பேசுகிறேன்னா என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுது, என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மித்தவங்க யாரும் எனக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்னால் ஒரு விஷயத்த முழுமையாக தொடர்ந்து ஒரு 3 வருஷம் ஒரு வீடியோ என்னால் போட முடியுதுன்னா அந்த என்கரேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த கேமரா என் ஒய்ஃப் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, இந்த லைட்டு வாங்கி கொடுத்தாங்க. இதை இம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் பெருசாக இதை வாங்கிக்கோங்கன்றதை நான் பல நாள் என்னை அவங்க தான் இது பண்ணாங்க, நான் தொந்தரவு பண்ணலை. நீங்கள் இந்த வீடியோ பதில் உங்களுக்கு எடிட்டிங் வரணும், இந்த கேமரா வேணும், ஆஃபீஸில் கேட்குறாங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பண்ணணும். அப்போது டோட்டலாகவே அவங்க ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, கேமரா வாங்கி கொடுக்குறாங்க, லைட்டிங் வாங்கி கொடுக்குறாங்க, அப்புறம் இன்வெர்டர் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே அவங்க செட்டப் பண்ணி தராங்க. என்னை வந்து ஆஃப்டர்நூன் எப்பயுமே டெய்லி என்னை கூப்பிடுவாங்க. இப்போ கடந்த கொஞ்ச நாளாக கூப்பிடாத காரணம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த டைம் மணி ஆல்ரெடி 12:30 ஆஃப்டர்நூன் லஞ்சில் என்னை கூப்பிட்றதே கிடையாது. ஈவினிங் தான் என்னை கூப்பிடுவாங்க. எனி எமர்ஜென்சி தான் என்னை கூப்பிடுவாங்க. மற்றபடி என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நான் ஏதாவது கண்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன்றக்காண்டி கூப்பிட்றது கிடையாது. அப்போ எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு என் ஒய்ஃப் டைம் வருது. அப்போ என் பையனும் இப்போ இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாலும் அவன் என்னை இந்த விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கப்பா, நான் பாதி செட்டப்பையும் அவன் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த லைட்டிங் வைக்கிறது, டேபிள், இது எல்லாமே. அப்போ நம்மளுக்கு இந்த அன்பை கொடுக்கோம்னா அங்கேருந்து அன்பு வருது. அப்போது எனக்கு என்னைய புரிஞ்சுக்கிற இந்த ஃபேமிலி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆணை புரிஞ்சுக்கோ. ஒரு ஆணுக்குள்ளே இருக்க வலி எனக்கு அவ்வளோ வலி இருக்குது. இந்த 2 பேரில் என்னென்னா காணாம போயிருப்பேன், ஓடியே போயிருப்பேன். ஒய்ஃபு, பையன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜீவனுக்காண்டி இன்னொன்று உழைக்கணும், இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும். அதுவும் என்னோட பேஷனில் நான் பண்ணணுன்றதுக்காண்டி தான் நான் பண்ணுறேன். ஆணை தப்பாக எடை போட்டுறாதீங்க. ஆணு தப்பானவன் கிடையாது, ஆணு ரோபோ கிடையாது, அவன் ஒரு கல் கிடையாது, அவன் ஒரு மனுஷன். அவனை அன்பாக சொல்லி பாருங்கள், அவன் கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ணாமல் பண்ணுவான். உங்களை சுற்றி இருக்கிற ஆணை நீங்கள் பாருங்கள், அப்பா, கணவன், மகன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி சொல்லி மொத்தம் பாருங்கள். உங்களை எந்த அளவுக்கு வச்சு இன்னும் அதிகமானது கொண்டு போவோம். ஆணை உள்ள வலியை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவன் கண்ணீர் என்னன்னு கேட்டால் போதும். இந்த உலகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆணை ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆணை யோசிங்க. என் கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆணை பற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.